வந்தானா அவன் பாட்டு உட்காந்துருப்பாங்க, நான் பாட்டுக்கு போட்டுட்டு ஏறுலதுலேருந்து போட்டோ எடுக்கிறாங்கன்னா உத்தரவு இல்லாமல் எப்படி செய்வாங்க? ஸோ எடுத்து எனக்கு முன்னாடி எல்லாரும் ஃபார்வர்ட் பண்றாங்க. அப்புறம் வண்டி போய் பொங்கலூர் கிட்ட நிக்குது, கோயம்புத்தூர்லேருந்து பொங்கலூர் போகும்போது சாப்பிட்றதுக்காக நிக்குது. இந்த சப் இன்ஸ்பெக்டர் கை கழுவுறதுக்கு கீழே இறங்கின உடனே இந்த பெண் காவலர்கள்லாம் சார் உங்க கண்ணாடி கொஞ்சம் கைட்டுங்க அப்படின்னா நான் என்னன்னு பார்த்து கணக்கு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நான் என்னடா அது இப்படின்ட்டு பார்க்குறேன். அப்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி 4 நாள் ஓகே கை முடிச்சு முறுக்கி விட்டுட்டு இருக்கும். ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டிருக்க கையை 4 நாள் ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டிருக்க கையை முறுக்கி விட்டா எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு மரண வலி அது. அவங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. இந்த மாதிரி கைதி ஆயிடுச்சுன்னு என்ன சிக்கலாகுன்னு எனக்கு தெரியல. அவங்க அதிகாரி தானே சொல்லி அனுப்புறாங்க. போட்டு நான் அந்த சொன்னேன்ல எப்படியாவது கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் இட். நினைக்கும் போது ரொம்ப போட்டு நடந்துட்டு அதுக்கப்புறம் வலி விண்ணுங்குது. மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்க மேடம், அட்லீஸ்ட் கெட் மீ பெயின் கில்லர். போலப்பா எல்லா கைதிகிட்ட சொல்ற மாதிரி போலப்பா ஹாஸ்பிட்டல் தான் முதல்ல போறோம், ஹாஸ்பிட்டல் தான் போறோம் அப்படின்ட்டு ஊட்டிட்டு நேரம் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போனாங்க. பிரில்லியன்ட் மேஜிஸ்ட்ரேட். போய் நிப்பாட்டின உடனே கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் மேடம் ஐ வாஸ் அட்டாக்ட் பை எஸ்கார்ட். யாருக்கிட்டையும் நேம் பேட்ச் இல்லை, போலீஸ் பேர் இருக்கணும், யார்கிட்டையும் நேம் பேட்ச் இல்லை. இவங்களுக்கு நினைப்பு நேம் பேட்ச் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி